இதற்கு முன்னர் இரு கூட்டத்தினர் மீது மட்டுமே வேதம் இறக்கப்பட்டது. ஆகவே நாங்கள் அதனை படிக்கவும் கேட்கவும் முடியாமல் பராமுகமாகிவிட்டோம் என்று நீங்கள் கூறாதிருக்கவும், அல்லது மெய்யாகவே எங்கள் மீது ஒரு வேதம் அருளப்பட்டிருந்தால் நிச்சயமாக நாங்கள் அவர்களை விட மிக்க நேர்மையாக நடந்திருப்போம் என்று நீங்கள் கூறாதிருக்கும் பொருட்டும் இவ்வேதத்தை அருளினோம். ஆகவே உங்களுடைய ரப்பிடம் இருந்து மிக தெளிவான வேதமும் அறிகுறியும் நேர்வழியும் அருளும் வந்துவிட்டது. எவன் ஒருவன் அல்லாஹ்வின் வசனங்களை புறக்கணித்து அவற்றை விட்டு விலகிவிடுகின்றானோ அவனை விட அதிக அநியாயக்காரன் யார்? நம்முடைய வசனங்களை விட்டு விலகிக் கொள்கிறவர்களுக்கு அவர்கள் விலகிக் கொண்ட காரணத்தால் கொடிய வேதனையை கூலியாக கொடுப்போம். மலக்குகள் அவர்களிடம் நேரில் வருவதையோ, அல்லது இறைவனே அவர்களிடம் வருவதையோ, அல்லது இறைவனின் அத்தாட்சிகளில் சில வருவதையோ அன்றி வேறெதனையும் அவர்கள் எதிர்பார்க்கின்றனரா? உம்முடைய இறைவனின் அத்தாட்சிகளில் சில வரும் அந்நாளில் இதற்கு முன்னால் நம்பிக்கை கொள்ளாமலும் யாதொரு நன்மையையும் சம்பாதிக்காமலும் இருந்துவிட்டு அந்நாளில் அவர்கள் கொள்ளும் நம்பிக்கை எவ்வித பலனையும் அவர்களுக்கு அளிக்காது. ஆகவே அவர்களை நோக்கி, அந்த அத்தாட்சிகளை நீங்களும் எதிர்பாருங்கள், நாமும் எதிர்பார்க்கிறோம் என்று நபியே நீர் கூறும். எவர்கள் தங்களுடைய மார்க்கத்தை தம் விருப்பப்படி பலவாறாக பிரித்து பல பிரிவினர்களாக பிரிந்து விட்டனரோ அவர்களுடன் நபியே உமக்கு எவ்வித சம்பந்தமும் இல்லை. அவர்களுடைய விஷயமெல்லாம் அல்லாஹ்விடம் உள்ளது. அவர்கள் செய்து கொண்டிருந்தவற்றை பற்றி முடிவில் அவனே அவர்களுக்கு அறிவிப்பான். எவர் ஒருவர் ஒரு நன்மையை செய்கிறாரோ அவருக்கு அதுபோல் 10 பங்கு நன்மை உண்டு. எவர் ஒருவர் ஒரு தீமையை செய்கிறாரோ அதை போன்ற அளவுடைய கூலியே கொடுக்கப்படுவார். அவர்கள் அநியாயம் செய்யப்பட